வணக்கமானவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் 2.3 பயிற்சியில் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஏவுகணை ஏவப்படுகிறது. டி வினாடிகளுக்கு பிறகு தரையிலிருந்து அதன் உயரம் h ஆனது h of t -5t² + 100t. t lies between 0 and 20 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை என் நேரங்களில் 495 அடி உயரத்தை அடையும். அதான் கேட்டிருக்காங்க. என் நேரங்களினா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அது எவ்வளவு உயரத்தில் இருக்குது, 495 உயரத்தை எட்டுறதுக்கு எவ்வளோ வினாடிகள் தேவைப்படுது, டி வினாடிகள். ஓகே, நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் டியை அப்படி எழுதிக்குவோம். ஹெச் ஆஃப் டி உங்களுக்கு எளிமையான முறையில் தான்மா சொல்லித்தரேன். நான் கொஞ்சம் நிதானமாக என் கூடயே ஃபாலோ பண்ணிங்கன்னா மிக மிக எளிமையாக இருக்கும். டீயோடைய மதிப்பு எப்படி இருக்கணுமா, 0 இருக்கலாம், 0க்கு மேலே 20 வரைக்குள்ளே தான் இருக்கணும் அதனோட மதிப்பு. ஓகேவா, சரி. இப்போ இந்த இது என்னது, உயரம் கொடுத்துட்டாங்க. ஹெச் ஆஃப் டியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்த சென்டென்ஸில் நம்ம 5t² + 100t = 495. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது என்ன வரும், 5t² + 100t - 495 = 0 கொடுக்கலாமா. இப்போ என்ன செய்கிறோம், மைனஸால் -5ஆல் என்ன செய்கிறோம், வகுக்கும்போது என்ன வரும், t² - 20t + 99 = 0. இதை என்ன செய்ய போகிறோம், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் காரணிப்படுத்துக முறையில். +99 இங்கே -20. 2 காரணிகளை கூட்டினோம்னா -20 வரணும், பெருக்குனா 99 வரும். இப்போ நான் 11 9ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கிறேன். t - 11 t - 9 = 0. அப்போனா டீயோட வேல்யூ என்னது, 9 அல்லது t = 11, 2 இருக்குது. அப்போனா இது 450 உயரத்தை இந்த ஏவுகணை எப்போ அடைகிறது, therefore 9 அல்லது 11 வினாடி நேரத்தில் (495) அடி உயரத்தை ஏவுகணை அடையும். எப்போ அடையும் தானே கேட்டிருக்காங்க, ஏவுகணை அடையும். அவ்வளோதான் மாணவர்களே, செஞ்சு பாருங்கள். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.